இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் அணி அவங்களுக்கு கிரிக்கெட் வரலாற்றிலேயே என்னைக்குமே மறக்கவே முடியாத ஒரு முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய கிரிக்கெட் பரம எதிரியாக கருதப்படுற அணி ஆஸ்திரேலியா அணி தான். அவங்கள T20 வேர்ல்டு கப்பை விட்டு வெளியேற்றினது மட்டும் இல்லாமல் ஐசிசி தொடரில் முதல் முறையாக ஆப்கானிஸ்தான் அணி அவங்க செமிஃபைனல்ஸ்க்கு தகுதி பெற்றிருக்காங்க. ஸோ இந்த மறக்கவே முடியாத மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டத்தை நம்ம இந்திய தேசிய கொடியை கையில் வச்சுக்கிட்டு கேப்டனான ரஷீத் கான் பார்த்திங்கன்னா அவர் கொண்டாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் ரஷீத் கான் அவர் பேசின ஒவ்வொரு பேச்சும் தற்போது ஆஸ்திரேலியா அணி அவங்களுக்கு பயங்கர கடுப்பு கோபம் இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு செம்மையான ஸ்பீச் பார்த்திங்கன்னா ரஷீத் கான் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் வாயை கொடுத்து இப்போ ஆஸ்திரேலியா அணியின் ஒட்டுமொத்த பிளேயர்கள் சோஷியல் மீடியாவில் இப்போ ரசிகர்களால் பயங்கரமாக அவமானப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு தான் இப்போ ஆஸ்திரேலியா அணியின் பிளேயர்கள் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த வகையில் இந்த T20 வேர்ல்டு கப் துவங்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணியின் பிளேயர்கள் எல்லாருக்கிட்டையுமே குறிப்பாக பேட் கமின்ஸ் அவங்க கிட்ட பேட்டி எடுத்திருந்தப்ப இந்த T20 வேர்ல்டு கப்பில் செமிஃபைனல்ஸ்க்கு எந்தெந்த அணிகள் உள்ளே வருவாங்க அப்படின்னு பேட் கமின்ஸ் அதே போல் ஆஸ்திரேலியா பிளேயர்கள் எல்லாருக்கிட்டையுமே கேட்டப்ப எல்லாருமே சொன்னக்கூடிய பதில் ஒன்று தான். அதாவது ஒரு அணி நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம், மற்ற 3 அணிகள் யாரை வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு உள்ள ஆஸ்திரேலியா அணி அவங்க விளையாட வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள தகுதி பெறாமல் ஆஸ்திரேலியா அணி அவங்க வெளியே போயிருக்கிறது. தற்போது இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள் எல்லாருமே எல்லா ஆஸ்திரேலியா அணியின் பெயர்களையும் பயங்கரமாக இப்போ கலாய்ச்சி கிண்டல் அடித்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் ரஷீத் கான் அவர் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் இன்றைக்கி பேச வந்திருந்தப்ப முதல்ல ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா அதே போல் ஒட்டுமொத்த நம்ம இந்தியன் டீமுக்கு தான் மிகப்பெரிய நன்றியை ரஷீத் கான் அவர் சொல்லியிருந்தார். ஏன்னா இந்த மேட்ச்சில் நாங்கள் ஜெயிச்சு தற்போது செமிஃபைனல்ஸ்க்கு உள்ளே வரத்துக்கு முக்கியமான காரணமே இந்திய அணி தான். நாங்கள் ஏதோ ஒரு ஃப்ளோவில் ஆஸ்திரேலியா அணியை கடந்த ஆட்டத்தில் வீழ்த்திட்டோம். ஆனால் நேற்று இந்திய அணி ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தினது தான் ரொம்ப ஒரு முக்கியமான தருணமாக இப்போ இந்த செமிஃபைனல்ஸ்க்கு உள்ளே நாங்கள் வரத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு ரஷீத் கான் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆஸ்திரேலியா அணி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள ஒரு வாட்டி வேணா அவங்கள வீழ்த்திடலாம், ஆனால் 2வது முறை அவங்கள வீழ்த்துறது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு கடினமான விஷயத்தை தான் நேற்று சூப்பர் 8 சுற்றில் 2வது தோல்வியாக இந்திய அணி ஆஸ்திரேலியா அணிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்திய அணி மட்டும் ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தலைன்னா கண்டிப்பாக நாங்கள் இங்கே இப்போ செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள முன்னேறி இருக்கவே முடியாது. அந்த வகையில் இந்த வெற்றியின் மகிழ்ச்சியை முழுக்க நாங்கள் இந்திய கிரிக்கெட் அணிக்கு சமர்ப்பிக்கிறோம். முக்கியமாக இந்த மேட்ச் நடக்கிறப்ப கூட இந்திய அணியின் பிளேயர்கள் பல பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பங்களாதேஷ் அணி அவங்க ஜெயிக்கக்கூடாது, ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு ரஷீத் கான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ஃப்ளாகை கையில் வச்சுக்கிட்டு நம்ம இந்திய பிளேயர்கள் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ரொம்ப பெரிய நன்றியை மைதானத்தில் கொடுத்து அதே போல் நாங்கள் செமிஃபைனல் உள்ளே வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா தான் அப்படின்னு நம்ம இந்தியாவுக்கும் ரொம்ப பெரிய நன்றியை பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் இந்த மேட்சின் வெற்றியை பற்றி பேச வந்திருந்தப்ப நெகிழ்ச்சியுடன் ரஷீத் கான் அவர் பேசியிருந்தார்.